குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 31/7/2024 50/50 ட்ரா நம்பர் 105க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். 30ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தோன்னா 285 478 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 285478 அப்படிங்கிறது. 31ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 247, அதாவது 7 வந்ததுனால நேற்று ரிசல்ட் 721, 7 வந்ததுனால 2 அல்லது 4, 2 வந்ததுனால 7 4, 1 வந்ததுனால 60 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வரல, 7-4 பாஸ் ஆயிருக்கு. 7-4 ஆர் 4-7 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பரில் 420, 420ல் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 4 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 42, 43, 46, 47ங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் 47 ஏபி பாஸ் ஆகிருக்கு. 47 பாஸ் ஆகிருக்கு. அந்த 47 பேஸ் பண்ணி எடுத்ததில் சார்ட்டில் 6 தான் இருந்துச்சு, 8 இல்லை. அதில் ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 470 கொடுத்தேன், 47 பாஸ் ஆகிருக்கு. 473 கொடுத்தேன், 47, 472. இதுதான் 473 தான் வந்திருக்கணும். 473, 3ஓட பவர் பார்த்தீங்கன்னா 8, 478 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் 478 அப்படிங்கிறது இல்லை, 473. இதுதான் 478 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏபி 47 பாஸ் ஆகிருக்கு. அடுத்ததுலேயும் ஏபி பாஸ் ஆகிருக்கு, அடுத்தது ஏ பாஸ் ஆகிருக்கு, அடுத்ததும் ஏ பாஸ் ஆகிருக்கு. இங்கே கொடுத்ததுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் 4 கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் A4 பாஸ் ஆகிருக்கு. ஏபி 47 பாஸ் ஆகிருக்கு. 47 பாஸ் ஆகிருந்துச்சு. 47 பேஸ் பண்ணி 0 இருக்குது, 6 இருக்குது, 8ங்கிறது இல்லை. இங்கேயும் 47 பேஸ் பண்ணி 3 தான் இருக்குது, 8 அப்படிங்கிறது இல்லை. அதனால் 8 கொடுக்கல. 47 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 6 இருக்குது, அதை தான் கொடுத்துருந்தேன். 47 பேஸ் பண்ணி 3 இருக்குது, 6 இருக்குது அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் ஏபி 47 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. யாராவது வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு சார்ட் எடுத்துருக்கேன். இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 478 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் 478 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 478, இங்கேயும் 478 அப்படிங்கிறது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 5 4 7 8 அப்படிங்கிற நம்பர். 5 4 7 8 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 789, 457 பேஸ் பண்ணி 54 78 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 54 78ங்கிற 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்தா அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல்ரெடி கொடுத்த சார்ட்லேயும் இந்த நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 68 பாஸ் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 8 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 7-1 ரிசல்ட்டு. 7-1 அப்படிங்கிறதுல 7-1 பாஸ் ஆகிருக்கு. 6 8 பாஸ் ஆகிருக்கு, 7-1 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 08 அல்லது 80 பாஸ் ஆகிருக்கணும். 68 பாஸ் ஆச்சு, 71 பாஸ் ஆச்சு. இன்றைக்கி 80 அல்லது 08 பாஸ் ஆகிருக்கணும். பட் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 7 4
4 7 47 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 அல்லது 08 வரணும். 8 5 இல்லை 5 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 9 7 அல்லது 7 9 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை தான் ஆல்போன் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். 80 இன்னைக்கு வந்திருக்கணும், வரலை. சப்போஸ் நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 80 அல்லது 08, 85 அல்லது 58, 97 அல்லது 79 அப்படிங்கிற 3 நம்பர் பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர் பெண்டிங் நம்பர்ஸ் தான் ஆல்போன் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். 8008, 8558, 9779, 9779 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் வந்து ஆல்போன் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பெண்டிங் நம்பர்ஸ். 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 68 71 08 வரணும், வரலை. அங்கேருந்து இங்கே வந்துருச்சு 4774. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 85 ஆர் 58 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 97 ஆர் 79, 08 ஆர் 80 அப்படிங்கிறது தான் ஆல்போன் நம்பர்ஸை கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் ஆல்போன் நம்பர்ஸ் வருதா அப்படின்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 50-50ல் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 0-60. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0-60 அப்படிங்கிறது இருக்குது. 0-60 அப்படிங்கிறது 24ஆம் தேதி 50-50யோட ரிசல்ட். இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 876. 876 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். 687 இல்லை 876, 876, 687, 867 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கலாம். இந்த நம்பர்ஸ் கொடுத்துருங்க. 867ங்கிற ரவுண்ட் பண்ண நம்பர்ஸ் வந்து போன 50-50ல் 0-60 பாஸ் ஆச்சு. அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 867, 867ங்கிற நம்பர்ஸ் நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 50-50ல் டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இது 3 50-50ல் டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு. போன 50-50ல் 00 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 22 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி 50-50ல் பார்த்தோம் அப்படின்னா 55 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3 50-50ல் பார்த்தோம் அப்படின்னா 55 பாஸ் ஆகிருக்கு, 22 பாஸ் ஆகிருக்கு, 00 பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கும் 0, அதாவது டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா 3 நாள் 3 ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்திருக்கு. நாளைக்கும் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள்ஸ் ட்ரை பண்ணலாம். 4 7 8 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 4 7 8. அதனால் நாளைக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த 2 நம்பர் கீழே பார்த்தோம் அப்படின்னா 55 இருக்குது. 55 இருக்குது. இந்த 2 நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது. அதனால் 55 அல்லது 99 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி 55 வந்திருக்கு. அதனால் 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட விஷயம். 99 வந்துச்சு அப்படின்னா 949 499 994 அப்படிங்கிற 949 பாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா டபுள்ஸ் வந்திருக்கு 3 ட்ராவில். நாளைக்கும் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 4 இருக்குது. 4 to 4 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 4 to 4 ஆல்ரெடி வந்திருக்கு. எகைன் வர 442 அல்லது 244 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இங்கே 499 இருக்குது. 478 ரிசல்ட்டு.
4 ஆல்ரெடி இருக்குது. எகைன் 7 அல்லது 8க்கு பதிலாக 4 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 424 வர்றதுக்கான சான்சஸ், 244 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. 244 ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு, 424 பாஸ் ஆகிருக்கு, 442 பாஸ் ஆகலை. அதனால் 442 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் இந்த நம்பர். இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 499 பாக்ஸ், 424 பாக்ஸ் அல்லது 499 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 060 போன ரிசல்ட் வந்துச்சு. அதனால் அதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 687 அந்த நம்பர்ஸ் 687 அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து 4 7 8, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 9 6 இல்லை 4 6 1 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 4 7 8 4 6 1, இங்கே 4 7 8 8 6 1, 4 6 1 8 6 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கணும். சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 9 வரும் அப்படின்னா 9 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 979 இருக்குது. இல்லை 7க்கு பதிலாக 4 வந்துச்சு அப்படின்னா 949 இருக்குது. 979 949. 5 வரும்னு நினச்சிங்கன்னா 545 515 45 15. டபுள் 5 வந்துச்சு அப்படின்னா 99 வந்துச்சுன்னா, அது இல்லை அப்படின்னா அதை ஏ போர்டில் வந்து 4 வந்திருக்கு. 3 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 384 இருக்குது. 384. ஏ போர்டில் 5 வந்தோன்னா 560 561. அந்த 867 அப்படிங்கிறது போன 50-50யோட வின்னிங் நம்பர்ஸோட பேலன்ஸ் நம்பர் 867. அடுத்து பார்த்தீங்கன்னா 807 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 807 605 909 99 வந்துச்சுன்னா 99ஓட 4 இருக்குது, 7 இருக்குது, 0 இருக்குது, 909. அதனால் டபுள்ஸ் 3 ட்ராவில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு. நாளைக்கும் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டபுள்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. நான் கொடுக்குற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். 100% ஷூரிட்டி ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.